அரம்சை படத்திற்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அரம்சை படம் வந்து அண்ணன் சொன்னாங்க, நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. நான் போகும்போது எனக்கு டயலாக் கொடுத்தாரா, என்ன ஏதோ ஒரு தாக்குற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னாரு. நான் பண்ணிட்டு போயிட்டேன், ஒன்றும் தெரில எனக்கு. ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அதை காமிச்சாரு. பார்த்தா பயங்கரமாக நான் அரசியல் பேசியிருக்கேன் மாதிரி தெரிஞ்சு. சரி என்ன சார் அப்படின்னா, இல்லை இது ஒரு மாதிரி படம் சார் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தா இந்த படம் ஓடலைன்னா வேறு எந்த படமும் ஓடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை சார். உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார். இந்த மாதிரி துணிச்சலாக இந்த இப்போ யாரும் படம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவு மிக அற்புதமாக நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னீங்க, சினிமா மட்டும் பேசுங்க சார், வேறு எதையும் பேச வேண்டாம். நீங்கள் நானும் வேறு எதையும் பேசலை. இதில் நடிச்சிருக்க அத்தனைவரும் ஜீவா அவர்கள் வந்து அவர் ஒரு கடவுளுக்கு நிகரானவர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் அவரை பார்த்த வரைக்கும் வந்து எந்த ஃபங்க்ஷன்லையும் எல்லாருக்கும் ஒரு ஊன்றுகோலாக போய் நிற்கிற ஒரு அந்த ஜீவா சல்யூட் சார். உண்மையிலே நீங்களாம் நல்லா வருவீங்க சார். நீங்கள் கவலைப்படாதீங்க. புரட்சித் தலைவரில் 46 வயசுக்கு மேலே பெரிய டாப் ஹீரோ. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வந்து 36 வயசுக்கு மேலே தான் டாப் ஃபைட் மாஸ்டர் ஆனேன். அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு 72 வயசு. இன்னும் நான் ஹீரோவை நடிக்கிறேன். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கு வயசுக்கு சம்மந்தமே கிடையாது. உடம்பை நல்லா வச்சுங்க. நீங்கள் உடம்பை எப்பவும் பார்த்துருக்கணும், அப்படியே வச்சுங்க. அது மாதிரி நீங்கள் எப்போ வச்சுங்க. அதாவது குணாஜி அடித்து கலைக்கு விட்டு போயிட்டார். அப்புறம் அண்ணன் ரொம்ப வார்த்தை பேசிட்டார். டைமண்ட் பாபு சார் ரொம்ப வார்த்தை பேசினாங்க. எல்லாத்துக்கு மேலே நமது பாசமிகு சகோதரி சுந்தரவல்லி அவர்கள் பேச்சை கேட்குறதுக்காக நாங்கள்லாம் ஆர்வமாக இருக்கோம். உண்மையான விஷயம் அதுதான். அந்த உட்காந்துட்டு அவங்க பேசணும். தயாரிப்பாளர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடித்து இன்னும் நிறைய படம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெற்றி படங்களாக கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கை தட்டலோட. ஏன்னா இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கே தைரியம் வேணும். நடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது எல்லாருக்கும். யாரும் சொன்னாங்க நடிக்கவே பயமாக இருக்கு. நாங்கள் அப்போ தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும். ராயல் கைத்தட்டல் மேடம் உங்களுக்கு. உண்மையில் பெரிய சந்தோஷமான விஷயம். அது மாதிரி பாட்டு அவர் முதல் பாட்டு கொஞ்சம் திணறிட்டார். நம்ம டைரக்டரு ஹீரோ படம் தயாரிட்டார். நான் அவங்க சுந்தரவல்லி கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த பாட்டு கொஞ்சம் திணறிட்டார். அடுத்த பாட்டு அந்த அது என்ன சார் நீங்கள் பாட வேண்டிய பாட்டு என்ன பாட்டு? பதட்டல் எடுத்துட்டார் சார் அவர். ஆமாம் அது நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அதே மாதிரி இன்னொரு அந்த மாண்டேஜ் சாங் வந்து ரொம்ப அற்புதமான சாங் சார். உண்மையில் யார் எழுதுனது இதை? சினேகன். உண்மையிலே சினேகன் சாருக்கு ஒரு கைத்தட்டல். அவ்வளோ அற்புதமான அந்த பாட்டு நிச்சயமாக நீங்கள் வந்து தேசிய விருது வாங்குவீங்க நீங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாட்டு. இந்த படமும் அதே மாதிரி வாங்கணும். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நாட்டில் நடக்கணும். நானும் அதான் நினைக்கிறேன். நல்லவர்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்கன்னா நாடு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நல்லவர்கள் அனைவரும். இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், வில்லன் சாவட்ரா ஹீரோ வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் இந்த எல்லாருக்கும் இந்த ஒத்த கருத்து இருக்குது. நீங்கள் கடைசியில் அவங்க டைலாக் பேசுவாங்க, எல்லாம் ஒன்றா சேருங்க, மக்கள் ஒன்றா சேர்ந்து போராடணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஆனால் வரமாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே போய் இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு ஆக்கிறது இல்லை யார் வீட்லேயும். இன்றைக்கி அமெரிக்காவில் 1971 70% குடும்பம் பிரிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து 10% குடும்பம் கூட ஒன்றா கிடையாது. அமெரிக்கா ஒருத்தர் நண்பர் போந்தார், 10% கூட ஒற்றுமை கிடையாது. யாருமே கிடையாது. வீட்டில் தனியாக ஒரு பெட்ரூம் இருக்கும். சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வரும். அன்பு, பாசம், நேர்மை ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அந்த மண்ணாக போச்சு. அது என்ன பிறந்தது எதுக்கு? நம்ம இன்றைக்கி நிறையா யூடியூப்பில் பார்த்தோம், மிருகம் கூட அவ்வளோ பாசமாக இருக்குது. இப்போ தான் ஒரு பறவை இப்போ வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன். ஒரு பறவை செத்து கிடச்சி. அதை ஒருத்தர் தடவி உயிருக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார், செத்து போச்சு. இந்த பறவை கூட வந்து தூக்குனார். இந்த பறவை போய் அந்த இதயத்தில் போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு. என்னையா மனுஷன் எல்லாம் என்ன பணத்துக்கு அலைகிறான்? என்னையா பணம்? விஜயகாந்த் சொன்னதான், பணம் என்ன பணம்? செத்து போனால் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுகு பிறந்துச்சு விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த நல்ல மனிதர் அந்த மாதிரி தான் வாழணும். வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணும், இல்லைன்னா வாழவே வேண்டாம். எதுக்கு அடுத்தவனை ஏமாற்றி வாழணும்? எல்லாரும் நல்லவனாக இருக்கணும். பணம் ஒன்றுமே மயிரை கூட போட முடியாது. பணம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், அதுக்கு உழைக்கணும், அவ்வளோதான். ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் தேவை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, நம்ம நல்லவனாக இருக்கணும். நல்லவனாக இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம எல்லார் குடும்பமும்
வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் ஆக்கிறதுல மேக்ஸிமம் ஒரு 90% ஆக்கிறதுல அந்த வீட்டில் பாசம் இருக்காது. தனித்தனி குடும்பமாக, தனித்தனி ரூமு, தனித்தனி செல்ஃபோன். எப்படி சாராயம் மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்ஃபோன். பாருங்க, எல்லாம் செல்ஃபோன் தான் இப்போ கூட பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. செல்ஃபோனில் என்ன இருக்குது, நமக்கு எதனா அது இது இருக்கா, எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாருலையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கும் நான் சீஃப் கெஸ்டாக போகும்போது கேட்பேன், எல்லாம் எங்கள் அம்மா பிடிக்குமா, ஒருத்தர் எங்கள் அப்பா பிடிக்குமா, எல்லாம் டீச்சரை பிடிக்குமா. ஒன்றை பிடிக்கும்டா, 72,000 நாடி நரம்பு இருக்கு. அந்த நாடி நரம்பை நீ நல்லதாக வச்சுக்கிட்டா தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரியில் 40 வயசுக்கு மேலே ஆஸ்பத்திரி தான் நிற்கும், ஹாஸ்பிட்டல் கியூவில் நிற்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஏன்னா அவனால் சாப்பிட முடியல. நேற்று என்னை தேடி மதுரையில் ஒருத்தர் வந்தார், அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் நான் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சார். எப்படிங்க சாப்பிட்டேன், ஒழுங்கி இருக்காது, அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்று சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்தில் இருந்த அமிர்தம்லாம் உள்ளே போய் உடம்பை இளமையாக வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாம்யா. 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வருஷம் நோய் இல்லாமல் இருக்கலாம்ல, அதை கூட இல்லாமல் யாருமே பார்க்கறதில்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு கிரக பிரசம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அது வீட்டில் பெரிய டிவி போட்டு அந்த குழந்தை ஒரு 1.5-2 வயசு அது டிவியில் போட்டு அது வந்து டான்ஸை பார்த்து உட்காந்துருக்கு. என்னங்க என்ன இல்லை, அதை பார்க்கலாம், அது அழம் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. இன்றைக்கி வந்து திரைப்படம் இன்றைக்கி பார்த்தோம், முதல்ல நாடகம் பார்த்தோம், பாவக்குத்துன்னு ஒன்று வரும், அதை பார்த்தோம். அப்புறம் நாடகம் பார்த்தோம், அப்புறம் திரைப்படம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து டிவி வந்துச்சா, டிவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. டிவி பார்க்கல, படம் பார்க்குறது எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணிடுச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கணும்னா நீங்கள் முழுதாக இந்த இப்போ வந்து நம்ம சாரோட அறம் செய் படம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும். இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து 60 பேர் செத்துருக்காங்க. எப்படி 60 பேர் செத்தாங்க? போலீஸ் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி செத்தாங்க? ஏன் இவ்வளோ பேர் சாகணும்? அப்போ நம்ம எதோ வாங்கி சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து ஒரு உணவு ஆர்டர் பண்ணோன்னா அதில் புழு இருக்குது, தேள் செத்து கிடக்குது, கரப்பாம்பூச்சி கிடக்குது. அப்போ யாரையும் பார்க்கறது இல்லை. அவன் பணம் 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 மட்டும்தான். அந்த பணம் வந்து யாரையும் எந்த காலத்துலையும் காப்பாற்றாது. குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் காப்பாற்றும். நம்ம எப்பவும் ஒரிஜினலாக உத்தமனாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம வாழ முடியும், நல்லா வாழ முடியும். இல்லைன்னா ஏதோ வாழலாம், ஏதோ வாழ்ந்து போகலாம், சும்மா பிச்சைக்கார மாதிரி வாழலாம், ரோட்டில் படுத்துட்டு போகலாம், தண்ணி அடிச்சுட்டு துணியை கழட்டி போட்டு போகலாம். எவனுக்கும் தெரியாது, உனக்கு வாழ்ந்த அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம். அறம் செய் படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமாற பாராட்டுறேன், அந்த டீமை மனமாற பாராட்டுறேன். நம்ம தேவா அவர் எங்கே வரேன், வயசானவர், என்னோட சின்னவரா பெரியவரா? சரிங்க, என்னோட சின்னவரா. ஓகே, அவர் வந்து அற்புதமாக வந்து சொல்லுவார். டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன், ஆனால் எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றுமே தோணலை. ஏன்னா நடிக்க சொன்னாலும் நடிச்சு நம்பட வேண்டாம், அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே கூட டேக் வாங்கலை, என்னமோ தெரில. ஒருவேளை நான் கரெக்டாக பண்ணேன்னா இல்லை நான் தப்பாக பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எல்லாம் சொல்கிற பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் அவரை குழந்தை மாதிரியே தான் பார்க்குறேன். பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை, எனக்கு அவ்வளோதான். அவர் வந்து நான் ஒரு ஒரு 6 நாள் நடிச்சிருப்பேனா சார், 7 நாள் அவர் பார்க்கும்போது நான் குழந்தை, இப்போவும் குழந்தை மாதிரி தான் தெரிறாரு. அவர் ஒரு இதாகவே எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஹீரோவாகணும்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையாக கற்றுங்க, டான்ஸை முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் அழகுக்கு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை நல்லா போடலை, நான் சண்டைக்காரன் இல்லை, அதனால சொன்னேன். இல்லை கற்றுக்கணுங்கிறேன். இல்லை சார், இப்போ நான் ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறேன், என் சண்டையை பாருங்கள். ஒரு ஃபைட்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கூட ட்ரெய்லர் போடலாமான்னு பார்த்தேன். இப்போன்னா இப்போ இல்லை, ஒரு ஆரம்பிச்சுலாம் இல்லை முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன சாவித்திரி அக்கா பார்க்குறாங்களே? ஓகே ஓகே, பயமாக இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே சார், இந்த படம் நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே சொன்னாங்க, குணாஜி சொன்னாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க? இல்லை, குழந்தைய வந்து நல்லா வளர்த்து விடணும்னு சொன்னார். அந்த ஓகே, அது மாதிரி வந்து நீங்கள் அந்த அறம் செய் பட குறிப்பை நீங்கள் பத்திரிகையாளர் நினச்சா மட்டும்தான் ஒருத்தர் தூக்க முடியும், இல்லைன்னா யாராலே முடியாது. அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த நல்ல படம் உங்களுக்கும் தெரியும், நாடு நல்லா இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதுங்கிற உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க. இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம், நீங்கள் தான் சொன்னீங்க என்ன நடக்குது என்ன போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் உயிரை எப்படி, இராணுவம் எப்படி உயிரை துச்சமாக மதிக்குதோ, போலீஸ் எப்படி துச்சமாக மதிக்குதோ, ஃபயர் சர்வீஸ் எப்படி துச்சமாக மதிக்குதோ, அதே மாதிரி
பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமா நினைச்சு மக்களுக்காக செய்யற நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தன் ஏதோ பத்திரிகை அடிச்சான், நான் பார்த்தேன், ஒரு இதுல அடிச்சான். நீங்க திருப்பி அடிச்சுக்கணும். எவனா இருந்தா திருப்பி அடிங்க. அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்க கூடாது. அடிச்சா திருப்பி அடிக்கணும். என்னங்க பயில கேட்டு தானே, நான் அடிக்கவே விட மாட்டேன். அடிச்சா ஓ, அப்போ நீங்க அடிச்சா உங்களை திருப்பி அடிக்கணும் போட்டு. யாரு முதல்ல அடிக்கிறோம் அவனை திருப்பி அடிக்க தான். ஏன்னா வாய் பிரச்சனை வேற, அடிக்கிறது வேற இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அக்கா ரொம்ப இதாக இருக்காங்க. அக்கா ஒரு சால்வை போடலாமா? இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுனாங்க. அந்த 2 ஹீரோயினுக்கும் நல்லா தமிழ் தெரிஞ்சு, ஆனால் தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுங்க மேடம். இல்லை நீங்கள் நல்லா பேசுங்க. இல்லை என்னை விட நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுறீங்க. இந்த அக்கா நல்லா பேசுறாங்க தமிழ். அதான் ஓகே. யார் விடுங்க சொன்னாங்க? யாரு? சரி ஓகே. ஆனால் என் மண், என் நாடு, என் தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்கள், கன்னடத்தில் அன்னைக்கு போனால் தமிழ் எழுதணும்னு அதை மட்டும் தனியாக கிழிக்கிறான். தமிழை அப்படி நினைக்கிறதே இல்லை. வந்தாரை வாழ வைக்கிறோம் ஒரு தமிழை மட்டும்தான். உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான். இதுக்கப்புறம் தான் மொழிலாம் பிரிஞ்சிச்சு. அந்த தமிழன் கடவுளுக்கு நிகரானவன். நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா கூட தமிழனை தான் பிறக்கணும். ஏன்னா இங்கே தான் அந்த ஒற்றுமை இருக்குது, அந்த நட்பு இருக்குது. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழை நடிக்க பாருங்க, எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, இங்கே நடிச்சுட்டு போனால் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். சிரஞ்சீவியாக இருக்கட்டும், கன்னட ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், எல்லாரும் இங்கே நடித்தா தான் அது என்னமோ இங்கே ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு. அந்த தெய்வ உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை நான் தப்பாக சொல்ல, இனி பேசும்போது நீங்கள் தமிழாக பேசுங்க, அதான் நான் கேட்குறேன். அதே மாதிரி ஓகே, இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவும் நான் சொல்கிற மாதிரி, உலகத்திலேயே தாய், அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது. பூமி எப்படியோ அதுதான் தாய். என்ன உழைச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க. மறந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. தந்தை வானம், அதுதான் மழை பொழியும். அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா உலகம் கிடையாது. இந்த தந்தையும் தாயும் நீங்கள் யார் யார் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எப்பவுமே போயிட்டு நீங்கள் தந்தைக்கிட்ட சாப்பிட்டீங்களா, அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க. அந்த பாசம் உங்களை பெருசாக ஆக்கிடும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு நான்லாம் 9வது பையன், எங்கள் பெரியப்பா வீட்டிலாம் 12வது பையன். அது மாதிரி இப்போ ஒரு குழந்தை பக்கம்னா 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா. ஏன்னா குழந்தை பக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த சக்தி கிடையாது. ஏன்னா சாப்பாடு கிடையாது. அதனால் அம்மா பார்க்குற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நான் பிறந்த தமிழ், நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் மாடு அம்மானி தான் கத்துது. ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டில் அந்த தமிழை அந்த மாடு கூட தெரியுது. இப்போ இடையில ஒரு 6 மாத குழந்தை அந்த போட்டாங்க, நான் கூட என்னோட யூடியூப்பில் போட்டேன். அது அம்மாங்குது, அப்பாங்குது, இங்கிலீஷில் சொல்ல 6 மாத குழந்தை. அப்போ அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்கள் காது குத்துறீங்க. இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால் அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்தது சந்தோஷம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு 60 பேர் அதை தாண்டி இறந்துருக்காங்க, 62. அதுக்காக நம்ம அரம்சை குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம் நினைக்கிறேன். ஏங்க செத்தவங்க எல்லாம் நம்ம சகோதரங்க, செத்தவங்க நம்ம சகோதரன். ஏங்க அதெல்லாம் கிடையாது. செத்தவங்க நம்ம சகோதரன், அவ்வளோதான். அவன் கள்ளச்சாராயம் குடிச்சான், நல்லச்சாராயம் குடிச்சான், செத்தவன் நம்ம சகோதரன். அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பீச் எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு நபர், பேராசிரியை, சமூக ஆர்வலர், பேச்சாளர், திருமதி ஆர்வலர். உங்கள்கிட்ட தமிழ் கத்துக்கிறேன் நான் இப்பதான். இன்னல் உற்றிடும் போததற்கு அஞ்சும், ஏழையராயி இனி மண்ணில் துஞ்சும், தன்னலம் பேணி இழித்தொழில் புரியோம், தாய் திரு நாடனில் இனி கைவிரியோம். தன்னலம் பேணி இழித்தொழில் புரியோம், தாய் திரு நாடனில் இனி கைவிரியோம். ரொம்ப அற்புதமாக ஒரு மனசுக்கு நிறைவான, அரசியலுக்கு நெருக்கமான, சமகால அரசியலை பேசியிருக்கிற அறம் செய் திரைக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இங்க நான் நிக்கிறேன் அப்படின்னா இந்த படத்தோட ஒரு சின்ன தொடர்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுல செந்தாரகை என்கிற ஒரு கதாபாத்திரம்
இந்த அரசியல் மாற்றம் என்பது சமூக மாற்றத்தினால் வரும் என்று நம்பக்கூடிய அரசியலை பின்பற்றி சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கும் அதுதான் காரணம். எனக்கும் அதிலே நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்திலே பெண்கள் அரசியலாக, ஏன் உலகத்தில் பெண்கள் அரசியலை புரிந்து கொண்டு அரசியலாக இருந்தார்கள் என்றால் சமூக மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று நம்புகிற ஒரு ஆள். எனவே இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமா நான் ஃபீல் பண்ணேன். படக்குழுவே ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல படம். எனக்கு ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு அரசியலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது உங்க பேச்சு. ஏன் தெரியுங்களா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் 90% பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா, அரசியல் ஐயோ அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா, எதுக்குங்க சம்பந்தம் இல்லாம அதை பேசணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற வழக்கம் உண்டு. நான் சொல்றேன், அரசியல் இல்லாம ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையே கிடையாது. என் தட்டுல என்ன சோறு இருக்கணும்னு தீர்மானிக்கிறது அரசியலாக மட்டும்தான் இருக்கு. நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடுக்கணும், நான் என்ன பேசணும், நான் படிக்கணுமா, நான் வேலைக்கு போகணுமா, நான் என்ன செய்யணும் தீர்மானிக்க ஒரு அரசியல் இருக்குதுன்னா அதுல நம்ம பார்வையாளராக இருக்க போகிறோமா, பங்கேற்பாளராக இருக்க போகிறோமா, அதுதான் கேள்வி. இந்த படம் அதைத்தான் நான் கேட்கறதா புரிஞ்சுக்கிறேன். இந்த காட்டின காட்சிகள் அதைத்தான் டைரக்டர்லாம் ரொம்ப பயந்துட வேண்டாம். இது தமிழ்நாடு, இங்க அரசியல் எடுபடும். அரசியல் பேசுற அத்தனை பேருக்கும் எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பாங்க. சமகால அரசியலை பேசணும். ஒரு கலைஞனுக்கும் படைப்பாளிக்கும் முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுங்களா, ஒரு படைப்பாளி அரசியலை பேசணும். அது அவருடைய கடமை நான் நினைக்கிறேன். ஏன்னா இது காலங்காலமாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது நாடகத்துல வந்த முருகன் அரசியல் பேசினார். முருகன் அரசியல் பேசினார். வள்ளி திருமண நாடகம் நடக்கும், ஆனா முருகன் அரசியல் பேசினாரு. வெளிநாட்டுக்காரர்களை பார்த்து கேள்வி கேட்டாரு, வெள்ள வெள்ள கொக்கே, வெள்ளாட்டங்கொக்கே, தேம்ஸ்னதை கொக்கேன்னு கேட்டாரு. அரசியல் பேசினாரு. விடுதலை கிடைச்சது. ஏன் கலைஞர்கள் அரசியல் பேசணும் நாங்களாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நான் 18 வயசுல மாணவர் சங்கத்துல அரசியல்ல உள்ள வந்தவன். மாணவர் சங்கத்தினுடைய தலைவரா நான் உள்ள வந்தேன். இன்னைக்கு வரையும் ஒரு இடதுசாரி கம்யூனிச இயக்கத்துக்குள்ள ஒரு சாதாரண தொண்டரா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு அவமானங்கள் புறக்கணிப்புகள் தாண்டி தான் எல்லாருடைய பயணமுமே கூட. ஆனால் இந்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சப்தர்கஸ்மின்னு ஒருத்தர் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வீதி நாடக கலைஞன் சப்தர்கஸ்மி ஒரு பேராசிரியரும் கூட. டெல்லி மாநகர வீதியில வீதி நாடகத்தை போடுறாங்க. அன்னைக்கு ஆழக்கூடிய அங்க இருக்கிற அரசு அவரை அடிச்சு சாக்கடைக்குள்ள தூக்கி போடுறாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. பேர் சப்தர்கஸ்மி. அவர் போட்ட நாடகத்தினுடைய பெயர் ஹல்லா போல், உறக்க சொல் என்கிற நாடகம். செத்துட்டாரு. ஒரு வாரம் ஆகுது. அதே இடத்துல அவங்களுடைய இணையர் மனைவி மாலாஸ்ரீ அந்த நாடகத்தை போடுகிறார். ஒருத்தரும் நடிக்க வரல, பயந்தாங்க. ஆனா அந்த அம்மா விடல. என்னுடைய கடமை இந்த நாட்டிற்கு அரசியலை சொல்லுவது என்று 4 பொம்மைகளை நடுவீதியில் நிறுத்தி ஒற்றை பெண்ணாக நின்று மாலாஸ்ரீ அதிகாரத்திற்கு எதிராக உரக்க குரல் கொடுத்தார் என்பது வரலாறு. சோ கலைஞர்கள் அரசியல் பேசணுங்க. ஐ திங்க் இந்த படம் முழுக்க முழுக்க சமகால அரசியலை பேசுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன சமகால அரசியலை நாங்க தான் கத்திட்டு இருக்கோம்னா, 1000 மேடைகளில் பேசுவதை விட ஒரு படம் போதுங்க, அருமையா போய் மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் நிற்கும். நீங்க ஜெய்பீம்னு ஒரு படம் காமிச்சாங்கல்ல, பழங்குடி மக்களின் மீது சாதிய ரீதியாக அதிகாரம் எவ்வளவு வன்முறைகளை செய்கிறது என்று நம்ம பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து சீனாக்காரன் அழுதான். ஏன் தெரியுங்களா, அந்த படமும் அரசியல் பேசியது. அரசியல் பேசுகிற படங்கள் ஒரு மிக முக்கியமான இடத்தை, வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பாடல்கள் குறித்து எனக்கு வேறுபாடு உண்டு. அந்த பாட்டெல்லாம் எங்க தோழர் சேப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுதான் ஜாகுவார் தங்க அண்ணாட்ட கேட்டேன், இந்த பாட்டெல்லாம் எந்த இடத்துல சேப்பா. படம் சீரியஸா இருக்கு, படம் அவ்வளோ அழகா போகுது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சத டைரக்டர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க தானே கதை வசனம்லாம் எழுதுனீங்க. உடனே ஆயுத புரட்சி செய்வோம் நாங்களாம் அப்படி நம்பிதான் உள்ள வந்தோம். படிக்கிற காலத்துல புரட்சியெல்லாம் வரும்னு நம்பினால நானும் ஒரு ஆளு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு இந்தியாவுக்குள்ள ஏற்பாடே கிடையாதுன்றது புரிஞ்சிச்சு. அதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வசனமா வச்சிருந்தாரு. ஆயுத புரட்சின்ற பேரெல்லாம் ஜனநாயக நாட்டில் செல்லுபடியாதுங்க. இங்க மக்களை திரட்டி அதிகாரத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்தா மட்டும்தான் மாற்றம் வரும். அதை அவர் வசனமா வைக்கிறாரு. அந்த ஒரு வசனத்துக்காக தான் அந்த மேடைக்கு வந்தேன். ஏன்னா சினிமாக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், நான் ஜாகுவார் தங்க அண்ணனா, நான் யாரு அப்படின்னு கையது. ஜீவா சார் ரொம்ப நிறைய படத்துல பார்த்துருக்கேன்.
ரொம்ப நகைச்சுவை, இயல்பாவே நகைச்சுவையா இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. ஏன்னா நாங்க சீரியஸாவே இருக்கிற ஆளுங்க, வெறப்பா நின்றுகிட்டே பேசிட்டு இருக்கிற ஆளுங்க. திரைத்துறைக்குள்ள இத்தனை கலகலப்பா இவ்வளோ அழகா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 42 கட்டு ரொம்ப கம்மி இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இந்த வசனம்லாம் விட்டுருக்க மாட்டானுங்களே, எப்படி கிடைச்சது? ஏன்னா அந்த காலத்துல எரிமலை எப்படி பொறுக்கும் பார்த்தா ரத்த சாட்டை எடுத்தால்னு எழுதிவிட்டார் வைரமுத்து. தூக்கு ரத்தம் சாட்டைன்னு எழுதுற அளவுக்கு வந்துட்டீங்களா, வன்முறையா அப்படின்னு தூக்குன காலம்லாம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த படம் சொல்லுகிற அரசியல் என் தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தை பேணி காக்கிற ஒரு அரசியலாக இருக்கும் என்று நான் நம்புறேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு சொன்னா, பெண்களை அரசியலாக்குவது, அதுல நீட்டுக்காக போராடுவது. நான் என் மேல நிறைய கேஸ் இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் நீட்டுல வந்த கேஸ் தான். இப்ப நான் நிறைய அலைஞ்சிட்டு இருக்கேன் கோர்ட்டுக்கு. நீட்டுக்கு இல்ல இல்ல, நாங்க இருக்கோங்க. ஒரு கலைஞன் இந்த நாட்டுக்காக போராடுகிற போதே நாங்க கூட நிப்போம். என்னுடைய சகோதரர்களை பாதுகாக்கிற பேரரனாக நாங்க களத்துல நிப்போம். அதெல்லாம் நீங்க தமிழ்நாடுங்க, இதுல கொண்டாடத்தான் ஆள் இருப்பாங்க. நீட்டு தேர்வுக்கான போராட்டம், ஒரே நாள்ல 3 குழந்தைங்க இறந்து போனாங்க. திடீர்னு ரோட்டை மறிச்சு இந்த சென்னையில உட்காந்தேன். அது மேல கேஸ் போட்டுட்டு நீதிபதியே கேட்கிறாரு, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் ரோட்லயே உட்காந்துருக்கு அப்படின்னு. அப்படி நீதிபதியை மிரட்டியெல்லாம் நம்ம தீர்ப்பு சொல்ல வச்சாங்க, அது வேற விஷயம். ஆனால் திரைக்கலைஞனுக்கான மிகுந்த பொறுப்புணர்வோடு பேசியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன். எனக்கு அரசியல் சாசன சட்டத்தின் மேல கோவப்பட்டிருந்தாரு டைரக்டர். அரசியல் சாசன சட்டம் தான் இன்னைக்கும் நம்மள மனுஷங்களா சமத்துவத்தோடு நடத்துறது. அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அரசியல் சாசன சட்டத்தை உடைக்கிற வேலையை இங்க அரசியல்வாதிகள் நிறைய செய்யறாங்க. நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. சட்டம் ஓரளவுக்கு சரியா இருக்கு, ஆனா அதை பயன்பாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட்டுக்கு கொண்டு வருகிற இடம் சரியில்லை என்பதை நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் சகோதரர்கிட்ட பேசிக்கிறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேல மக்கள் நொந்துருவாங்க. ரொம்ப சின்ன, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு குரல் தான். காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. ரொம்ப சிம்பிள். காலத்தால ஒரு உதவி செஞ்சேன்னு வச்சுக்கவே, அது உலகத்துல மிகப்பெரிய உதவியா இருக்கும். நாளத்தினால் ஞானப்பெரு அதெல்லாம் சொல்லி உங்களை மிரட்ட மாட்டேன். காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு சொல்ல நான் அந்த படத்துக்கு நான் ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா, நீட்டுக்காக என் குழந்தைகள் ரோட்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டுக்காக 24 லட்சம் குழந்தைகள் இந்தியாவில் அழுதுகிட்டு இருக்கிறான். கோடிக்கணக்கான பணம் வச்சவங்களுக்கு தான் மருத்துவ கனவு என்று அதிகாரம் சொல்லுகிறது. பணம் வச்சிருக்கிறவங்க அதிகாரத்தை உடைச்சு ஊடு வழியில போறான். ஆனா கனவுகளோடு என் குழந்தைகள் கயிற்றை முத்தமிட்டு தூக்குல தொங்குறா அப்படின்ற சூழல் இருக்கு. இந்த சூழல்ல இந்த படம் வருது அப்படின்றது, இந்த சூழ்நிலையில இது அதிகாரத்திற்கு எதிரான குரலாக இருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலத்தினால் செய்த நன்றி. இந்த படம் இந்த தமிழ் சமூகத்திற்கு காலத்தினால் செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த படத்தை எடுத்திருக்கிற அத்தனை படக்குழுவினருக்கும் அன்பு தோழருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். சமூகத்திற்காக இயங்குகிறவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய வாய்ப்பே இல்லை. உங்கள் வெற்றிக்கான விழாவிலே நானும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் வெற்றி. நன்றி.